வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளானிங் அப்படின்ற மாடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிளானிங் மாடியூலை பற்றி பார்த்தாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அப்புறம் எம்ப்ளாயி கிரியேஷன்லாம் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிளானிங்கில் இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் ஷெட்யூல் பண்ணி எம்ப்ளாய்க்கு வந்து அமுச்சிட்டோம். ஐ மீன் மெயில் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர் அவங்க வந்து அந்த மெயிலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் வந்து அந்த இடத்துல அவங்க அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. ஸோ அது வந்து நம்ம டிஸ்பிளேல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை நம்ம எப்படி ரீஅசைன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளானிங் மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி பிளானிங்கில் சில ஒர்க்லாம் நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி டெமோக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டே இருக்குது. டே வைஸ் பார்த்துக்க முடியும், வீக் வைஸ், ஆஃப்டர் தட் மந்த், அதுக்கப்புறம் குவார்ட்டர் அண்ட் இயர், அப்புறம் ஃப்ரம் டு போட்டு நம்ம எந்த டேட்குள்ளே வேணுன்றதையும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பர்சனோட ஒரு ஷெடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து எடிட் கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ப்ராஜெக்ட் வைஸ் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இன்டர்னல் கொடுத்துக்கலாம். தென் ஐட்டம் வந்து சேல் ஆர்டர் எதுவும் போடலை. ஸோ இதில் வந்து ஏதாவது நோட்ஸ் எழுதுனா எழுதிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து டெமோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா பப்ளிஷ் அண்ட் சென்ட், இதை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்த உடனே ஷிஃப்ட் சென்ட் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மெயிலில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டு, டேட்டு, டைம் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஐ ஆம் அன்அவைலபிள் இருக்கா, ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அபி அப்படின்றவங்களுக்கு வந்து நியூவாக ஒரு இது வந்து கிரியேட் பண்ணுறேன், பிளான் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியும் கொடுத்தாச்சு. இங்கே வந்து டெமோ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அண்ட் சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மெயில் வந்து சென்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நான் மெயிலில் போகிறேன், இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சேம் அதே தான். ஐ மீன் டேட்டு, டைம், ரோலு, அதுக்கப்புறம் நோட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஐ எம் அன்அவைலபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் டு கூகுள் கேலண்டர், அவுட்லுக் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நான் இது வந்து ஐ எம் அன்அவைலபிள் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து அன்அவைலபிள் கொடுக்க உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பிளானிங் ஷீட் வந்து ஐ மீன் பிளானிங் அபி ஜனவரி 2026 டேட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன ஷிஃப்ட் வந்து அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்க டேஷ்போர்டில் தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷிஃப்ட் அவைலபிள், நம்ம வந்து அதர் ஓப்பனில் இருக்கிற ஷிஃப்ட்டு வந்து நமக்கு வந்து இங்கே இருக்குது. நம்ம வந்து ஐ டேக் இட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கான இதை வந்து நம்ம தான் ஐ மீன் அப்படின்ற பர்சன் தான் வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஐ டேக் இட் இருக்கா, ஸோ இது கொடுத்தனால கொடுக்கலாம். இன்கேஸ் என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்அவைலபிள் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஷெட்யூலில் வந்து பிப்ரவரி ஐ மீன் ஃப்ரைடே 23க்கு வந்து கொடுத்துருக்குற இந்த டைமிங்கில் இருக்கிற இதுக்கு வந்து நான் வந்து ஐ டேக் இட்ன்ற மாதிரி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ வேர் சக்ஸஸ்ஃபுல்லி அசைன் ஃபார் ஓப்பன் ஷிஃப்ட்டு. ஸோ இந்த ஓப்பன் ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம், ஐ மீன் நம்மளை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரீஅசைனும் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் அந்த இடத்துல அவைலபிள் இல்லை, ரீஷெட்யூல் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால பண்ண முடியும், கேன்சல் பண்ணனாலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் அங்கே நான் செக் பண்ண இல்லையா, இங்கே 8 வந்து 4 ஹவர்ஸ் இதுக்கானது. சம் சேஞ்சஸ் மேட் இன் 15 பப்ளிஷ்டு. ஸோ அதுக்கான இது நோட்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்துருச்சு. இன்கேஸ் நம்மளே மேனுவலாக இதை வந்து சேஞ்ச் பண்ணணும், இப்போ வந்து எல்லாமே டிராஃப்டில் தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்ரீனின்ற பர்சனுக்கு வந்து 23 இல்லாமல் 23 பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நியூவாக கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை வந்து இப்படி ட்ராக் அண்ட் டைப் பண்ணி கூட
நம்மளால அசைன் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரீஷெட்யூல் அப்படின்றது இருக்கா. ஸோ இப்போ அன்டு கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனுக்கு போயிடும். இல்லை வேணாம் நம்ம ரீஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னா ரீஷெட்யூல் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் அது இதுவும் சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம் டெலிவரி. ஸோ பப்ளிஷ் அண்ட் சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒர்க் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.